இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ், புதுச்சேரி. விருத்தாச்சலத்தில் அழகப்பா நினைவு கைப்பந்து போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டு வீரர்கள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தென்னிந்திய அளவிலான சேலஞ்சர்ஸ் கைப்பந்து கழகம் நடத்தும் 6ஆம் ஆண்டு அழகப்பா நினைவு சுழற்கோப்பை கைப்பந்து போட்டி ஜூன் 28ஆம் தேதி தொடங்கி ஜூன் 30ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஆண்கள் பிரிவில் IOB, SRM, STAP, BKR ஆகிய 4 அணிகளும், பெண்கள் பிரிவில் JPR, SRM, GST மற்றும் வருமான வரித்துறை ஆகிய 4 அணிகளும் பங்கேற்கின்றன. இந்த விழாவின் துவக்க விழாவை முன்னிட்டு விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற பேரணி விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கியது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணி விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கி ஜங்ஷன் சாலை பாலக்கரை வரை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெரியார் நகர் நகராட்சி மின்னொலி விளையாட்டு மைதானத்தில் நடந்த போட்டியில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் சையத் முகமது IOB, SRM ஆண்கள் அணி மோதிய முதல் போட்டியை தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் பேரையூர் கிராமத்தில் திருமணம் செய்து வைக்காத ஆத்திரத்தில் பாட்டியை பேத்தி மண்வெட்டியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் கருவேப்பிலங்குறிச்சியை அடுத்த பேரையூர் கிராமத்தை சேர்ந்தவர் தனலட்சுமி. இவருக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் 2வது மகன் பன்னீர்செல்வம் என்பவரின் மகள் சிவசக்தி. பன்னீர்செல்வம் சில வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்து விட்டதால் சிவசக்தி தனது பாட்டியுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பேத்தி சிவசக்தி திருமணம் செய்து வைக்க கோரி அடிக்கடி பாட்டியுடன் சண்டை போடுவார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் சண்டை நடைபெற்றதால் திருமணம் செய்து வைக்காத ஆத்திரத்தில் தனது பாட்டி தனலட்சுமியை வீட்டில் இருந்த மண்வெட்டியால் அடித்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கவே விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் முதல்கட்ட விசாரணையில் சிவசக்தி சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் திருமணம் செய்து வைக்க கோரி அடிக்கடி சண்டையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதுகுறித்து கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணம் செய்து வைக்கவில்லை என்று கூறி பாட்டியை மண்வெட்டியால் அடித்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புவனகிரி அருகே வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற கும்பலை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீழமணக்குடி கிராமத்தில் பயங்கர ஆயுதங்களோடு வீடுகளில் திருட முயற்சி செய்த 5 பேரை கிராம மக்கள் பிடித்து புவனகிரி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காவலர்கள் அவர்களிடம் தீவிர விசாரணை செய்ததில் காவல்துறையினரின் விசாரணையில் ஜெயன்குண்டம் கடுகூர் பகுதியை சேர்ந்த சக்திவேல், குமராட்சி வேட்டவளத்தை சேர்ந்த அன்பழகன், காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த சுரேஷ், திருச்சி சமயபுரம் பகுதியை சேர்ந்த மதியழகன், மும்முடி சோழகன் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என தெரியவந்தது. இவர்கள் கீழ்மணக்குடி கிராமத்தில் 2 வீடுகளில் கொள்ளையடிக்க முயற்சி செய்தபோது கண்காணிப்பு கேமராவில் சிக்கினர். தாங்கள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளோம் என்பதை அறிந்து கொள்ளையர்கள் திருட வந்ததை விட்டுவிட்டு அதே கிராமத்தில் இரவில் மறைவான பகுதியில் பதுங்கியிருந்தனர். பின்னர் அதிகாலையில் கிராமத்தின் பேருந்து நிறுத்த பகுதிக்கு வந்த அவர்கள் பேருந்து ஏற முயற்சி செய்தபோது கண்காணிப்பு கேமராவில் பார்த்த உருவம் போல தெரிகிறது என்று அதிர்ந்த வீட்டின் உரிமையாளர் மற்றும் கிராம மக்கள் அவர்களை வளைத்து பிடித்தனர். பின்னர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கைதான 5 பேரில் சிலர் புவனகிரி பகுதியில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என்பது தெரியவந்ததை அடுத்து அது குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகம் முன்பு குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காலி குடங்களுடன் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் 15வது வார்டு 8வது குறுக்கு தெரு திருவள்ளுவர் நகரை சேர்ந்த பொதுமக்கள் 2 வருடங்களாக சரியான முறையில் குடிநீர் வராததை கண்டித்தும் 1 மாதத்திற்கு முன்பு போடப்பட்ட ஆழ்துளை கிணறு பழுதடைந்தும் அதனை சரி செய்யாததை கண்டித்து அதனை சரி செய்ய நகராட்சி அதிகாரிகள் தாமதப்படுத்துவதை கண்டித்தும் குடிநீர் இன்றி மிகவும் சிரமத்திற்குள்ளான பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்ட செயலாளர் கலைசெல்வம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நகராட்சி மேலாளர் செல்வம் மற்றும் அதிகாரிகள் தற்போது வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் குடிநீர் வர ஏற்பாடு செய்வதாக கூறியதின் பேரில் நகராட்சி மேலாளர் செல்வத்திடம் மனு கொடுக்க பொதுமக்கள் உடனடியாக எங்களுக்கு குடிநீர் வர ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.